வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தொழிலாளர்களின் வைப்பு நிதியிலிருந்து எடுத்து செலவு செய்யப்பட்ட 5000 கோடி ரூபாயை திருப்பி அளிப்பது பற்றி அரசு தெளிவான பதிலை தர வேண்டும் என்று தோமுச பொதுச் செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்கள் எங்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வருகின்ற 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறு பேச்சுவார்த்தை துவங்குமேயானால் எங்களை பொறுத்தவரையில் எங்கள் சம்பளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கான தொகை, ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம், கிராஜுவிட்டிக்கான தொகை மற்றும் கம்ப்யூட்டேஷன் போன்ற பல பணங்கள் எங்களுடைய பணத்தை எடுத்து இவர்கள் நிர்வாகத்தை ஏறத்தாழ 5000 கோடிக்கு மேலாக எடுத்து செலவு செய்திருக்கின்றார்கள். இதை பொறுத்தவரையில் ஒரு முழுமையான பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான ஒரு பூர்வாங்கமான ஒரு முடிவு வரும் வரை நாங்கள் ஊதியத்தை பற்றி பேசுவதாக இல்லை.